ஆண்டவரே, சமூகத்தில் தேடி வந்திருக்கிற திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரை கண்ணோக்கிப்பார். இந்த வார்த்தை எங்களோடு பேசும். இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, இந்த வார்த்தை பலன் உள்ளது, இந்த வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமென், ஆமென். இந்த கருமையான அன்பு திருச்சபை மக்களே, ஆசீர்வாதமான இந்த புதிய மாதத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் நாம் இந்த முதலாவது தேதியை வாக்குத்தத்த வசனத்தோடு நாம் தொடங்குகிறோம். எனவே இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு தந்த ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனம் நாம் வாசிக்க கேட்டு 62ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நம் அனைவரும் சேர்ந்து படிப்போமா? சங்கீதம் 62:6 படிக்கலாங்களா? அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. கருமையான அன்பு திருச்சபை மக்களே, இந்த மாதத்திலும் கர்த்தர் ஒரு நிறைவான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நமக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்தில் நாம் வியந்து பார்க்கிற கட்டிடங்கள், வியந்து பார்க்கிற அதிசயங்கள் ஏராளம் ஏராளம் அநேக இடங்களில் இருக்கிறது. பல்வேறு தேசங்களுக்கு, நாடுகளுக்கு போகிறனா அங்குள்ள கட்டடங்கள், அங்குள்ள நிலைகளை பார்த்து ஆச்சரியப்படுகிறோம். குறிப்பாக இயற்கையில் நாம் பார்க்கிற பல அதிசயங்கள் நம் கண்களுக்கு, இருதயத்திற்கு மிகுந்த வியப்பாக இருக்கிறது. இதை எப்படி உருவாக்கினார்கள், இதை எப்படி கட்டி முடித்தார்கள் என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் ஒன்றை நினைத்து பாருங்கள், நிலைத்திருக்கும் என்று எண்ணுகிற இந்த கட்டடங்களும், நிலைத்திருக்கும் என்று நாம் எண்ணுகிற பல காரியங்களும் ஒரு சில நில அதிர்வுகள் வரும்போது அவை இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடுகிறது. ஆனால் இங்கு தாவீது சொல்லுகிறார், நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. கருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக மக்கள் தங்களிடத்தில் இருக்கிற செல்வங்களையும் தங்களுக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகளையும் எண்ணிக்கொண்டு சொல்வார்கள், என்ன யாராலும் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். ஆனால் தாவீது சொல்லுகிற வார்த்தை, தன் கடவுளோடு பெற்றுக்கொண்ட அனுபவத்தை, கடவுளோடு தனக்கு இருந்த உறவை வைத்துக் கொண்டு சொல்லுகிற வார்த்தை, நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தோஷத்தோடு சமாதானத்தில் இருக்கும் போது நாம் எதை குறித்து கவலைப்படுவது? ஆனால் திடீரென்று ஏற்படுகிற பலவீனங்கள், எதிர்பாராமல் ஏற்படுகிற பல்வேறு காரியங்கள் நம் உள்ளத்தை அசைத்து விடுகிறது, நம் சரீரத்தை பலவீனப்படுத்தி விடுகிறது, நம்முடைய வாழ்க்கையே எதிர்காலத்தை குறித்த பயத்தை நமக்கு தந்து விடுகிறது. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தருகிற ஒரு அழகான வாக்குத்தத்தம், இந்த மாதத்தில் நீங்களும் நானும் அசைக்கப்படாத இருக்கிற ஆண்டவரை நோக்கி பார்த்து வாழுகிற பிள்ளைகளால் ஆண்டவர் நமக்கு வைக்க போகிறார். கருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகள், தேவ மனிதன் தாவீது சொல்வதை போல இந்த மாதத்திலும் நாம் அவரை நோக்கி பார்க்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்கள். ஒருவேளை நாம் கர்த்தருடைய வகையில் அவரோடு நாம் இருப்போம் என்றால் ஒரு அழகான வாக்குத்தத்தம், ஒரு வசனம் இருக்கிறது. உபாகமம் 28:7 படித்து பார்க்கலாம். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள் என்று சொல்லுக. 7 வழியாய் உனக்கு முன்பாக அவர்கள் ஓடி போவார்கள். எப்போது நீங்கள் அசைக்கப்படாமல் ஆண்டவரை சார்ந்து இருக்கும்போது, அப்ப இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த வசனத்தில் 3 காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிறார். நீ நிலைத்து இருக்க, இந்த உலகத்தில் எந்த காரியத்தை மேற்கொள்ள நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த வசனத்தின் முதல் சொல்லுகிறது, முதலாவது அவர் என் கண்மலையாய் இருக்கிறார்.
அவர் என் கண்மலையாக இருக்கிறார். நீங்கள் உலகத்தில் பல இடங்களில் நாம் போகும்போது பார்ப்போம். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு மழை மீது பனிகள் வரும், மழை பொழிகிறது, இயற்கை சீற்றங்கள் வருகிறது. இவை எல்லாவற்றையும் தாங்கி அந்த கண்மலை எப்படி நிலைத்திருக்கிறதோ அதே போல தாவீது சொல்லுகிறார், என் கர்த்தர் எனக்கு கண்மலையாக இருக்கிறார். என் கர்த்தர் எனக்கு கண்மலையாக இருக்கிறார். இதனால் நான் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. சங்கீதம் 118:6 மிக அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படுவேன், மனுஷன் எனக்கு என்ன செய்யும்? காரணம் என் கண்மலையானவர் கர்த்தர், என் கண்மலையானவர் கர்த்தர். 121 சங்கீதம் மிக அழகான வசனம். எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக, உலகத்தை நோக்கி அல்ல, என் உறவுகளை நோக்கி அல்ல, என்னை உருவாக்கினவர் நோக்கி அல்ல, என்னை உலகத்தில் உருவாக்கின உன்னத கர்த்தரை இந்த பர்வதத்தை நோக்கி பார்க்கிறேன். வசனத்தின் அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. அப்ப நீங்கள் அசைக்கப்படாமல் நிலைத்திருக்க எந்த காரியத்தையும் நீங்கள் வேறொன்று நின்று அந்த காரியத்தை மேற்கொள்ள முதலாவது கண்மலையான கர்த்தரை நோக்கி பார்க்க. அழகான ஒரு உண்மையை வேதத்தில் உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 - 27 இந்த 2 வசனங்களை படிங்க. மத்தேயு 7:24. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவர்களின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, அந்த வீடு விழவில்லை. ஏனென்றால் அது அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், எந்த நிலையில் வாழ்ந்தாலும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் எதிர்கொள்ளாமல் இந்த உலக வாழ்க்கையை மனிதன் வெல்ல முடியாது. அப்ப நாம் இழைத்திருக்கவும் நீடித்திருக்கவும் முதலாவது கண்மலை ஆகிய கர்த்தரை நம்புங்கள். அப்பொழுது நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. இரண்டாவது வார்த்தை, அவர் என் இரட்சகர். இரண்டாவது வார்த்தை, அவர் என் இரட்சகர். இந்த வார்த்தையின் அர்த்தம் வேதம் சொல்லுகிறது, அவர் காப்பாற்றுபவர், விடுவிப்பவர். எதிலிருந்து காப்பாற்றுகிறார், எதிலிருந்து என்னை விடுவிக்கிறார், எதிலிருந்து என்னை ரட்சிக்கிறார் என்றார். தாவீதுதான் நமக்கு அழகாய் வசனம் சொல்லுகிறார், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தார். இந்த உலகத்தில் பாவத்தில் பிறந்து பாவத்தில் வாழ்கிறனா இந்த பரிசுத்தமான திருவிருந்தில் பங்கு பெற இந்த இரட்சகர் எனக்காக தன்னை பலியாய் கொடுத்தார். அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தபடியால் அந்த ரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்தியது. அந்த ரத்தம் எனக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தது. அந்த ரத்தம் என்னை இன்றைக்கும் அசைக்க விடாத ஒரு ஆசீர்வாதத்திற்குள் வைத்திருக்கிறது. வேதம் பாருங்கள், மிக அழகாய் சொல்லுகிறது. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அருளும்படி அவரை இவ்வளவாய் தந்தருளினார். கருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இரட்சகர் இல்லை என்றால் நமக்கு பாவம் மன்னிப்பு இல்லை. இன்றைக்கு உலகத்தில் நீங்க நல்ல கவனித்து தன் பாவத்தை மன்னிக்க, தன் பாவத்திலிருந்து விடுபட எத்தனையோ நதிகளுக்கு போகும், எத்தனையோ மனிதர்கள் இடத்தில் போகும். போகிற அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றார். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அமர்கிற நீங்களும் நானும், அவருடைய பாதத்தில் அமர்கிற நீங்களும் நானும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுகிறோம். காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? இந்த ரட்சகருக்கு இருக்கிற பெரிய ஆசீர்வாதம் எது தெரியுமா? வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 1:21 அவள் ஒரு குமாரனை
குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாராக. இந்த பெயரின் அர்த்தம் அவர் தமது, படிக்கிறீங்களா? 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அவர்களை ரட்சிப்பார். அற்புதம் செய்ய மாத்திரம் வரவில்லை, அவர் பல்வேறு நன்மைகளை செய்ய மாத்திரம் வரவில்லை, உங்களையும் என்னையும் ரட்சிக்க. இப்ப நான் முதலாவது அசைக்கப்படாமல் இருக்க காரணம் அவரின் கண்மலை, இரண்டாவது அவரின் ரட்சம். மூன்றாவது அவர் சொல்லுகிறார், நான் எப்பொழுதும் நிலைத்திருக்க எனக்கு அடைக்கலம் ஒருவர் இருக்கிறார் என்றால் அது ஆண்டவர் மாத்திரமே. அவர் என் ஆண்டவர் மாத்திரம். யோபு வாழ்க்கை நாம் எல்லாருக்கும் தெரிந்தவர். 1ஆம் அதிகாரம் 2 அதிகாரங்களை வீட்டுல போய் படிச்சு பாருங்க. திடீர் என்று அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழக்கிற ஒரு நிலைமை வருகிறது. எல்லாவற்றையும் இழக்கிறது, ஒன்றை ஒன்று என்று எல்லாவற்றையும் இழக்கிறான். அவன் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு. இந்த வார்த்தை சொல்ல காரணம் என்னவென்றால், எனக்கு அடைக்கலம் ஆண்டவர் மாத்திரமே, என் கண்மலை ஆண்டவர் மாத்திரமே, என் ரட்சகர் ஆண்டவர் மாத்திரமே. பிறகு அவனுடைய எல்லாவற்றையும் எழுந்திருக்கும் போது அவன் மனைவி வந்து சொல்ற, இன்னும் இந்த உத்தமத்தில் நீடித்திருக்கிறீர்கள். அப்புறம் ஒரு அழகான வார்த்தை சொல்லுகிறார், தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நான் தீமையை எல்லாவற்றிலும். யோபுவுடைய வேறு ஸ்டேட்மெண்ட் சொல்லுகிறது, அவன் தன் வாயினால் முறுமுறுக்கவில்லை. அப்ப இன்றைக்கு நமக்கு அடைக்கலம் எது என்றால், நம் கரங்களில் இருக்கிற இந்த வேத வார்த்தை தான். இந்த வேத வார்த்தை இந்த அதிகாலை வேளையில் ஆறாமல் அமர்ந்திருக்கிற என் அன்பு திருச்சபை மக்கள், இன்றைக்கு காலையில் ஒருவேளை ஏதாவது ஒரு காரியத்தில் நாம் சற்று மனம் தளர்ந்திருக்கிறோம், சற்று தோய்ந்து போயிருக்கிறோம், பலவீனப்பட்டிருக்கிறோம். நான் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், வேதத்தை நின்று நிதானித்து படித்து பாருங்கள். 1000 அர்த்தங்களை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எந்த ஆபத்திலும் மனிதன் உதவ வருவதில்லை, எந்த கஷ்டத்திலும் மனிதன் நமக்கு உதவி செய்ய வருவதில்லை. ஆனால் வேதம் உனக்கு தருகிற பெரிய ஆசீர்வாதம். சங்கீதம் 50:15 பாருங்கள், நமக்கு ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. சந்தோஷத்தின் காலத்தில் அல்ல, நீ மகிழ்ந்திருக்கிற காலத்தில் அல்ல. ஐயா, நீ யாரும் இல்லாமல் விடப்பட்டு கண்ணீரோடு இருக்கிற நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ இல்லை. வேதத்தை சுமக்கவும் படிக்கவும் நம் திருச்சபையில் இருக்க காரணம், நீங்கள் தைரியமாய் சொல்லலாம், யா என்னுடைய கஷ்டத்தில் இருந்தவர் கர்த்தர் மாத்திரம், என்னுடைய அழுகையில் இருந்தவர் கர்த்தர் மாத்திரமே, எனக்கு நிலைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் கர்த்தர் மாத்திரமே. ஏனென்றால் நிறைவாக இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, சங்கீதம் 91:14-15, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்தார். அப்ப நமக்கு அடைக்கலம் ஆண்டவர். எனவே ஒருவேளை கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள். ஒருவேளை நான் பலவீனப்பட்டு தளர்ந்து சோர்ந்து போய் ஒரு அசைக்கப்பட்ட நிலையில் ஒரு ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் போதுமான, நீர் எனக்கு கண்மலையாக, என் இரட்சகராக, ஆண்டவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக நீ நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த எண்ணத்தோடு இந்த திருவிருந்தில் பங்கு பெறுகிறேன். என்னை பரிசுத்தப்படுத்த தலைகளை தாழ்த்தி நம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவர், அதிகாலை வேளையும் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். அவரே என் கண்மலையும்
என் ரட்சிப்பு என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. விசுவாசத்தோடு இந்த வார்த்தை பற்றி கொண்டு இந்த மாதத்துக்குள் பிரவேசிக்க, இந்த நாட்களுக்குள் பிரவேசிக்க நீர் எங்களோடு போக பாதுகாத்துக் கொள்ளும்படி நடத்தும். மீண்டும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.